சுகுமார் அவர்களை அன்புடன் நினைக்கின்றோம். சங்கத்தின் பொருளாளர் சுகுமார் அவர்கள் என்று நினைக்கின்றோம். அதைத் தொடர்புடைய கடமைகளை ஒருக்காட்சிகளுடனும் ஊக்கத்தோடனும் நம் ஒவ்வொருவரும் மாற்றுவதை பொறுத்து அதன் மதிப்பையும் பெருமையும் அமைந்துள்ளன. பின் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நம் நாட்டின் கற்பவரை காத்து நலல் பயனுக்கும் உழைப்பினை நிறுத்தி நமக்கு ஊக்கமளிக்கிறது. நம்ம நாட்டுக்கொடியின் மீது நம் மற்றாத விசுவாசத்தையும் நம் நம் தேசிய கொடியினாலேயே நம் வழியினரும் அதன் புகழ் பெருமையும் பல்லிட பெறுகிற நம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலும் உண்மையான முயற்சியை மேற்கொள்ளும் எனவும் நாட்டுக்கொடியை நல்லிணக்கத்தையும் நமது நாட்டுக்கொடியை பெருமையுடனும் மாநில பரந்துரை செய்வோம் எனவும் சூழ்நிலைக்கின்றோம். நன்றி. கூட்டங்களில் நான் கலந்து கொள்கின்ற போதும் வேண்டுமை சோக்கின்ற போதும் அந்த நண்பர்களை சந்திக்க இயலுவதையும் கவலை மறந்து ஓய்வெடுக்கவும் பொழுதுபோக்குவதையும் பாடவும் சிறந்த சிந்தனைகளை தருகின்ற பேச்சாளரின் உரைகளை கேட்கவும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எண்ணற்ற நன்றிகளை இறைவனுக்கு நல்கினோம். இப்போது அவர்களை எல்லாம் நம் மனதில் பேணி பாதுகாப்பதுமாக அவர்களுக்கு விருந்தோற்றிடம் பொறுத்து இறைவன் துணையினை வேண்டி பெறுவோம். அப்போது விடுதலை வேகம் அவர்கள் நம்ம நாட்டில் பாதுகாப்பாகிறோம். நன்றி கேட்கப்படுவார்கள். உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌனம் காப்போம். இந்த 3ஆம் ஆண்டின் பதவியேற்பு விழாக்கு வந்திருக்கும் அனைவரையும் இன்புகத்தோடு வரவேற்க வருகிறார் சங்கத்தின் தலைவர் லயன் PT ஸ்ரீதர் அவர்கள். அடியெடுத்து வைக்கும் இந்நிலையில் இன்று வருகை தந்திருக்கும் எங்களது ஆசான் முன்னாள் கவர்னர் இந்த கூட்டு மாவட்ட தலைவர் லயன்ஸ் மிஸ்டர் ஐயாத்துரை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். 3ஆம் ஆண்டு இதுவரை மோர் தென் 20 மெம்பர்ஸ் கொண்ட லயன்ஸ் பெர்ஃபெக்ட் சங்க கிளப்பில் புதிதாக இன்று சேர இருக்கும் புதிய மெம்பர்ஸ் அவர்களை பதவி பிரமாணம் செய்து வைக்க வந்திருக்கும் முன்னாள் கவர்னர் லயன்ஸ் மணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த வருடம் புதிதாக பதவியேற்க வந்திருக்கும் ரீஜனல் சேர்மன் அண்ட் முகமது அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கூட்டி எல்லோரையும் புதிய 3வது வருட நிர்வாகிகளை பண்ணோம். அதில் திரு அமல் தாமஸ், பிரவீன்குமார் அண்ட் வெங்கட்ராமன் இவர்கள் நிர்வாகிகளாக இந்த வருடத்திற்கு நிர்வாகி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது சிறப்பாக நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவ்வளோ. இந்த எங்களது சங்கத்தின் 3வது ஆண்டு பதவியேற்பு விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் கூட்டு மாவட்ட தலைவர், முன்னாள் ஆளுநர் மற்றும் மண்டல தலைவர், வட்டார தலைவர், DC ஃபார் இன்ஸ்டலேஷன் எங்களது கடப்போடு வரவேற்கிறோம். அதாவது இன்னொரு சங்க தலைவர், அதாவது பிரசிடென்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் முதல்ல மெயினாக வரவேற்கிறோம். மணிகண்டன் அவர்களையும் வருவாரியான வரவேற்கிறோம். ஆண்டில் தாமஸ் இப்போ வரக்கூடிய தலைவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் ஆர்சியெல்லாம் முடித்து திருப்பி நான் பிரசிடெண்ட்டாக அப்படின்னு கேட்டார். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கிளப்புக்கு நீங்கள் அப்படின்னா பிரசிடெண்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அவரை பிரசிடெண்ட் ஆக்கணும் இல்லை, பிரசிடெண்ட் ஆகி அவர் மன்றாடி கேட்டீங்களா கேட்டுக்கிட்டதுக்கெல்லாம் அவர் ஆகிறாரு. அதை அவர்களுடைய பதவியேற்பு செய்து வைக்க வந்திருக்கும் எங்களது உடனடி முன்னாள் ஆளுநர் அவர்களையும் கூட்டு மாவட்ட தலைவர் அவர்களையும் வருக வரவேற்று இவர்தான் நமது மரியாதைக்குரிய ஆளுநர் கூட்டு மாவட்ட தலைவர் லயன் ஐயாத்துரை PMJF அவர்கள். ஆனால் நான் 1958 68 58 படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, 68 வேணும்னா 68 வச்சுக்கிடுவோம். 68 வச்சுக்கிடுவோம். ஏன்னா எங்கள் அண்ணனை 58 மாதிரி தெரியல. கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தூத்துக்குடி அனல் மின்சார ஆலையில் அரசு ஒப்பந்தக்காரராகவும்
நேர்மையாகவும் திறமையாகவும் பணியாற்றி தனக்கென்ன ஒரு இடத்தை பெற்று வருகிறார். இதற்கு பெருமை சேர்த்த ஒருவரே. இது மட்டுமா, இன்னும் ஏராளமாக இருக்கிறது. பெஸ்ட் பிரசிடென்ட் அவார்ட், ஜோன் பர்சன் அவார்ட், பெஸ்ட் மெடிக்கல் அவார்டு, கிளப் இன்டர்நேஷனல் அவார்டு என பல விருதுகளுக்கும் சொந்தக்காரனான நமது கூட்டு மாவட்ட தலைவர் எங்களுடைய சங்கத்திற்கு வந்து எங்களுக்கு பதவியேற்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு பதவியேற்கும் எங்களது தலைவர்களை பதவியேற்பு செய்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் பெருமையும் கொள்கிறோம் என்பதை இந்த அவையில் கூறிக்கொண்டு அவரை அறிமுகப்படுத்தும் பாக்கியத்தை கிடைத்த எங்கள் சங்கத்திற்கு மிக நன்றி. சிறப்பாக வழங்கிய உதவித்தொகை ரூபாய் 50,000 வழங்கியவர் ஐம்பி ஐயாத்துறை. பத்திராயிருப்பு பகுதிக்கு கட்டட உதவிக்காக வழங்கிய உதவித்தொகை ரூபாய் 50,000 வழங்கியவர் பி லயன் ஐயாத்துறை. இது அனைத்து இதை தொடர்ந்து இந்த சேவை திட்டங்களை விவரிக்கும் போது இந்த சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சேவை திட்டங்களை தனது ஆளுநர் பொறுப்பில் இருந்து சேவை திட்டங்கள் செய்த பெருமை இந்த லயன் பி ஐயாத்துறை PMJF அவர்கள் சேரும். இதற்கு அருமா மாவட்டத்தில் உள்ள அனைத்து நண்பர்களின் ஆதரவாலும் ஆண்டவரின் அருளாலும் இவருக்கு கிடைத்த மாபெரும் விருது கூட்டு மாவட்ட தலைவர் என்ற மாபெரும் விருதினை கிடைப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து லைன் நண்பர்களுக்கும் அவரின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு வருகை தரும் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலியான சம்பந்தரும் தன் பொருளை புனல் காடு என சேக்கிலாரும் பொன்திணிந்த புனல் பெருகும் பொருணை நதி என கம்பரும் பாடிய பூமி திருநெல்வேலி. அல்வாவிற்கு பெயர் பெற்ற ஊரும் இந்த திருநெல்வேலிதான். நெல்லையப்பர் வீட்டிருக்கும் ஊரும் திருநெல்வேலிதான் என்பதை பெருமகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றேன். இத்தனை சிறப்பு வாய்ந்த திருநெல்வேலியில் சிறப்பாக சேவையாற்றி வரும் சங்கம்தான் திருநெல்வேலி பெர்ஃபெக்ட் லைன் சங்கம். இந்த திருநெல்வேலி பெர்ஃபெக்ட் லைன் சங்கம் 25-26ஆம் ஆண்டுடைய புதிய பொறுப்பாளர்களை பதவியில் அமர்த்தும் நிகழ்விற்கு தலைமையாய் நடத்தக்கூடிய தலைவர் தொண்டிற்கும் தோழமைக்கும் நெடுங்கோம்பலத்தின் எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஆற்றல் மிகு சகோதரர் லயன் PT ஸ்ரீதர் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருந்து சங்கத்தினுடைய செயல்பாடுகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்த ஆற்றல் மிகு செயலாளர் அன்பு சகோதரர் ராஜகுரு அவர்களே, இந்த சங்கத்தினுடைய வரவு செலவு கணக்கையெல்லாம் சரியாக கணக்கிட்டு சங்கத்தின் பொருளாளர் ஆக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சுகுமார் அவர்களே, உங்கள் மூவரையும் முதற்கண் பாராட்டுவதிலும் வாழ்த்துவதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். லைன் சங்கம் சிறப்பான ஒரு சங்கமாக திகழ உறுதுணையாக இருந்த இந்த 3 தலைவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவாக்கிக் கொள்கின்றேன். அன்பு நண்பர்களே, இன்று இந்த நிகழ்விற்கு வந்து புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து வாழ்த்துறை வழங்கி இருக்கின்ற மணிஷ் மில்லினியம் ஆண்டின் பொற்கால ஆண்டாக வழிநடத்தி பொன்னகை செய்தாலும் புன்னகை மாறாத லைன்ஸ் இயக்கத்தின் பிதா மகன் முன்னாள் ஆளுநர் இந்நாள் PDP பெற சேர்மன் தேவைப்படுவதெல்லாம் எனக்கு நல்வழி காட்டி நடத்தியவர் உத்தமர் எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆளுநர் லயன் KS மணி PMJF அவர்களை வாழ்த்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னாள் மண்டல தலைவர் அன்பு பணியில் ஆக்கம் பெறவும் நட்புறவை நாளும் காக்கவும் நண்பர்களாய் நாளும் வாழும் வளரும் ஆற்றல் மிகு தலைவர் பங்களவுக்கு இனியவராய் பண்பு நிலை உறவாய் நம்மோடு கலந்து ஆக்கமும் ஊக்கமும் கொண்டு நாளும் பொழுதும் நலமாய் இயங்கும் நமது சங்கத்தின் இந்த ஆண்டு தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தம்பி லயன்ஸ் தாமஸ் அவர்களை உண்மையிலே வாழ்த்து வரவேற்பதில் மற்றற்ற சக்தி வெங்கடேஷ் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எத்தனை சங்கம் ஆரம்பித்தாலும் அவர் தான் பட்டய தலைவர் இருப்பார். இதுக்கு முன்னாடி இந்த சங்கத்திலே அவர் தான் பட்டய தலைவர். அது மட்டும் இல்லை, சங்கத்தில் என் ஆண்டில் 24-25ஆம் ஆண்டில் சிறப்பான ஒரு வட்டார தலைவராக பணியாற்றியவரும் அன்பு தம்பி சக்தி வெங்கடேஷ் அவர்கள் தான். உண்மையிலேயே அதாவது சிவனே வந்தாலும் தான் எதிர்த்து நின்று போராடக்கூடிய வல்லமை பெற்றவர் சக்தி வெங்கடேசன். இந்த என்றால்
அவருக்கு கீழுள்ள சங்கங்கள் அனைத்தும் 100% பதிவுகள் கொடுத்து அவர் மண்டல மாநாடு சிறப்புடைய அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். அதுபோல வருகின்றேன். அதாவது திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய பெரும்பாலான பதவியேற்பாக இருந்தாலும் சரி, ஆளுநர் வருகை தினமாக இருந்தாலும் சரி, நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கக்கூடிய எனது அன்பு தம்பி ஜெட் மாரியப்பன் அவர்கள். ஏன்னா எந்த நிகழ்வை ஓராண்டு முழுவதும் உள்ள திட்டங்களை வெற்றிகரமாக நடத்தி முடித்த ஒரே ஆளுநர் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற மாவட்டத்துடைய நிரந்தர திட்டமான சாலையோர ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய வாழ்வாதாரம் பெறுவதற்காக நிழற்குடைகள் வழங்கும் திட்டம் இன்னும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நான் ஆளுநர் பீரியட் முடிஞ்சாலும் கூட்டு மாவட்ட தலைவராக வந்தாலும் அந்த குடைகள் வழங்கும் திட்டம் எல்லா கிளப்லையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுவரை 12,000 குடைகளுக்கு மேல் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு எங்கள் சங்கத்தில் 27ஆம் தேதி 20 குடைகள் வழங்க இருக்கின்றோம் என்பதனால் தான் எனக்கு கூட்டு மாவட்ட தலைவர் பதவி கிடைத்தது என்பதை உங்கள் முன் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். சங்கத்தின் முதலாவதாக லயன் எஸ் சக்தி மகேஷ் அவர்களை அன்புடன் நடத்துகின்றோம். அடுத்து லயன் எஸ் நாராயணன், லயன் கே முகமது, லயன் பி பூரன் அவர்களை அன்புடன் நடத்துகின்றோம். நீங்கள் இயக்குநர்களாக இருந்து இந்த சங்கத்தில் என்ன செய்ய போறீங்க, இந்த பதவியினுடைய வேலை என்ன? இயக்குநர்கள் ஒரு சங்கத்தினுடைய உயிர் நாடி. இந்த சங்கத்துக்கு முதுகெலும்பாக செயல்படக்கூடியவர்கள் இயக்குநர்கள் தான். ஏன்னு கேட்டால் ஒரு கம்பெனியுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ அல்லது ஒரு கம்பெனி ஒரு சினிமா படம் எடுத்துங்களேன், டைரக்டர் இல்லைன்னா ஏதாவது படம் வெளிவர முடியுமா? வராது. அந்த மாதிரி நீங்கள் இந்த சங்கத்தில் இயக்குநர்களாக பொறுப்பேற்றுறீங்க. நீங்கள் இயக்குநர்களாக பொறுப்பெடுத்ததன் காரணமாக நீங்கள் இயக்குநர்கள் அனைவரும் சேர்ந்து மாதத்திற்கு ஒரு முறை இயக்குநர்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும். அந்த கூட்டத்தில் சங்கம் எந்த மாதிரி செயல்படணும், என்ன மாதிரி சட்டத்திட்டங்களை வகுக்கணும், சங்கத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், சேவைகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த சட்டத்திட்டங்களெல்லாம் வகுத்து முத்தலைவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். ஐயா, நாங்கள் இயக்குநர் கூட்டத்தில் இப்படி பேசணும், இந்த மாதிரிலாம் செய்யணும், தலைவர் இதை செய்யணும், செயலாளர் பொருளாளர் அவங்கவுங்களுக்குரிய வேலையெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் தலைவர்களுக்கு சொல்லணும். சொல்வதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் சொல்லிய மாதிரி நடக்காங்களா சங்கத்தில் கண்காணிக்கணும். இதெல்லாம் இயக்குநருடைய வேலை. இதையெல்லாம் சிறப்பாக செய்வீர்களா? ரைட், நன்றி, வணக்கம். லயன் பி சுரேஷ் அவர்களை அன்புடன் நடத்துகின்றோம். எங்கள் அண்ணன் சுரேஷை இந்த சங்கம் தேர்ந்தெடுத்திருக்கு. சேவை செய்வதற்கு குறைந்தவர் இல்லை, சளைத்தவர் இல்லை சுரேஷ். ஏன்னா அவங்கள பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இதற்கு முன்னாடி இந்த திருநெல்வேலி கோல்டு லைன் சங்கத்தில் இருக்கும்போதே நான் நிறைய வாட்டி அந்த சங்கத்துக்குரிய இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கேன், நிறைய மீட்டிங் வந்திருக்கேன். அவர் செய்த சேவைகள்லாம் எண்ணிலடங்காதவை. உண்மையிலேயே அவர் தலைவராக இருந்து தலைவருக்கு அந்த காலரை மாட்டும் போது ஏதோ தங்கத்தில் கோல்டில் வாங்கி கொடுத்தாங்க அந்த காலர் கிளப்பில் இருந்து. உண்மையிலேயே அதெல்லாம் அந்த சேவையெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். அண்ணே சுரேஷ் அண்ணன், உங்களுக்கு கொடுத்துருக்கிற பணி கிளப் சர்வீஸ் கமிட்டி. நீங்கள் பதவியேற்றதுமே நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த சங்கத்தில் எந்த மாதிரி சேவைகள் செய்யலாம், சேவை செய்வது மட்டுமல்ல இந்த பகுதி மக்களுக்கு என்ன மாதிரி சேவை செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது காய்ச்சல் அடிக்கிறவனுக்கு ஊசி தான் போடணும், அவனுக்கு போய் வயிறு நிறைய சோறு கொடுத்தா சோறு சாப்பிட முடியாது. அதே மாதிரி இந்த பகுதியில் என்னென்ன தேவையோ அதை அறிந்து மக்களுக்கு சேவை செய்வது தான் உங்களுடைய பணி. அதே மாதிரி என்னென்ன சேவை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே தலைவர்களிடம், தலைவர் செயலாளர் பொருளாளர்கிட்ட கலந்து பேசி இந்த ஆண்டு இந்த சேவையெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சேவைகளை அப்புறம் செஞ்ச சேவைகளை செயலாளர் மூலமாகவோ தலைவர் மூலமாகவோ நீங்கள் பன்னாட்டுக்கோ மாவட்டத்திற்கோ கூட்டு மாவட்டத்திற்கோ மைப்பொருட்கள் எழுதி தெரியப்படுத்தணும். அப்போ தான் நீங்கள் செஞ்ச சேவைகள்லாம் வெளியே வரும். இன்றைக்கி இப்போ என்னெல்லாம் சேவை செஞ்சுருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க, இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுதான் உங்களுடைய பணி. இதையெல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும். செய்வீர்களா? நன்றி. பணி மார்க்கெட்டிங். இந்த சங்கத்தை சந்தைப்படுத்துதல் அப்படின்னா இந்த சங்கம் எப்படி சேவையாற்றுகிறது, இந்த சங்கத்துடைய சேவைகளை பொதுமக்களுக்கு எப்படி கொண்டு செல்வது, சந்தைப்படுத்துதல். பிஆர்ஓ இன்னைக்கு இந்த சங்கத்தில் கூட்டம் நடக்கு, இந்த கூட்டத்தில் நிறைய பயனாளிகள் வந்திருக்காங்க,
அந்த பயனாளிகளுக்கு படிப்பு, ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கும், கொடை கொடுக்கும், அரிசி பை கொடுக்கும், சேலை கொடுக்கும். அப்படிங்கிறத நீங்கள் இந்த சங்கத்திலேருந்து செய்யக்கூடிய நிகழ்வுகளை உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது யூடியூப் மூலமாகவோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச டிவி சேனல் மூலமாகவோ விளம்பரப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் பிட் நோட்டீஸ் அடித்து கூட கொடுக்கலாம். சங்கத்தை சந்தைப்படுத்த தான் வேலை. உங்கள் சங்கத்தை திருநெல்வேலி பெர்ஃபெக்ட் கோல்டு சங்கம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத சங்கத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான் உங்கள் வேலை. இந்த மாதிரி எங்களுடைய சங்கம் இந்த மாதம் மருத்துவ முகாம் வச்சுருக்கோம். இந்த மாதம் 12 மாதங்களும் பன்னாட்டு இயக்கம் அறிவித்த சேவை திட்டங்களை எல்லாம் நீங்கள் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதே மாதிரி உங்களுடைய சேவை செய்வதற்கு, உங்களுடைய சங்கத்தினுடைய சேவைகளை செய்வதற்கு பொருளுதவி இல்லாட்ட உங்கள் சங்கத்தில் வசதி படைத்தவங்க, என் தம்பி சக்தி வெங்கடேஷ், தாமஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்கள்ட்ட கூட கொஞ்சம் பணம் வாங்கி பொதுமக்களுக்கு என்னெல்லாம் உதவி செய்யணுமோ அதையெல்லாம் செய்யணும். ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். அதை செஞ்சால் தான் உங்களுடைய சங்கம் திருநெல்வேலி பெர்ஃபெக்ட் கோல்டு சங்கம் நிரப்ப செயல்பட்டு இருக்காங்க. சென்ற ஆண்டு அவங்க பதவியேற்புலால் 20 பேருக்கு கல்வி உதவித்தை கொடுத்தாங்க, 20 பேருக்கு மரக்கன்று நட்டினாங்க, 20 பேருக்கு அரிசி கொடுத்தாங்க அப்படின்னு உங்கள் சங்கத்துடைய பேர் வெளியே தெரிய வரும். இதையெல்லாம் நீங்கள் முத்தலைவர்களோடும் கிளப் அட்மினோடும் சேர்ந்து இந்த பணிகளை செய்ய வேண்டும். செய்வீர்களா? நன்றி. மெம்பர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், புதிய உறுப்பினர் சேர்க்கணும். அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வாழ்த்துக்கள் தம்பி. அதாவது மெம்பர்ஷிப்பு சேர்க்கணும், புதிய உறுப்பினர் சேர்க்கணும், இதெல்லாம் சரிதான். மெம்பர்ஷிப்பு சேர்ப்பதையும் தரமான உறுப்பினர் சேர்க்கணும். அப்போ தான் நாங்கள், அதாவது இப்போ நீங்கள் ஒரு மெம்பரை இந்த சங்கத்தில் சேர்த்துட்டிங்கன்னா அதை மை போர்ட்டலில் ஏற்றிடுவீங்க. பன்னாட்டு இயக்கத்தில் அந்த மெம்பருடைய பேர் ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்படி ரிஜிஸ்டர் ஆகும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு நல்ல யோக்கியனை நம்ம சங்கத்துக்கு, நம்ம இயக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் அவங்க பன்னாட்டு இயக்கம் நினைக்கும். நீங்கள் சேர்த்துருக்கிற ஆள் இடையில ஏதாவது பிரச்சனை பண்ணி சங்கத்தை ரெண்டாக்கி போயிட்டு இந்த உறுப்பினர் சரியில்லை இவனை நீக்குங்கன்னு பன்னாட்டுக்கு சொன்னால் கூட அவங்க நீக்க மாட்டாங்க, நம்ம தான் நீக்கிக்கிடணும். என்றைக்குமே ஒரு தரமான உறுப்பினர்களை, நல்ல படித்த உறுப்பினர்களை, இந்த இயக்கத்தை பற்றி தெரிந்தவரை, இந்த இயக்கத்திற்காக தன்னால் முடிந்த சேவை செய்யக்கூடிய ஒரு உறுப்பினரை இந்த இயக்கத்தில் இணைக்கணும். அதுதான் மெம்பர்ஸ் கமிட்டியோட சேர்மன் வேலை. அதே மாதிரி சங்கத்திலிருந்து மெம்பரை போகாமல், வெளியே போகாமல் பார்த்துக்கணும். சில ஒருத்தருக்கு பிடிக்காது, தலைவருக்கு பிடிக்கலை, செயலாளருக்கு பிடிக்கலை, பொருளாளருக்கு பிடிக்கலை, என்னைய ஒன்றும் அவர் கண்டுக்கல, நான் அதனால் இந்த சங்கம் எனக்கு வேண்டாம், நான் வேறு சங்கத்துக்கு போகிறேன்னு சில பேர் கருத்து விரோதனால வரும். அதையெல்லாம் நீங்கள் கண்டறிஞ்சு என்ன செய்யணும்? தலைவர்கிட்ட சொல்லி, ஐயா அவர் இந்த மாதிரி ஒரு வருத்தத்தில் இருக்கார், அவரை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி அந்த உறுப்பினரை தக்க வைப்பதும் உங்கள் கடமை. அட்வொகேட், உண்மையிலேயே உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். எல்சிஎஃப்னா என்னன்னு தெரியுமா? சொல்லி கொடுத்துருக்காங்களா? லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு. லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன்னு நம்ம உலக அளவில் நம்ம இயக்கத்தில் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அந்த ஃபவுண்டேஷனுக்கு நிதி வாங்கி கொடுப்பது தான் உங்களுடைய பணி. அது எப்படி வாங்கி கொடுக்கறது? எம்ஜேஎஃப், பிஎம்ஜேஎஃப், எல்சிஎஃப் ஷேரு, லயன்ஸ் ஷேரு, $5000, $10,000, $20,000, $1,00,000 கொடுக்காங்க. லீடு டோனர் அப்படிம்பாங்க. வசதி படைத்தவங்களை ஒரு $10,000 கொடுக்காங்க அப்படின்னா அவங்க லீடு டோனராக நமது பன்னாட்டு இயக்கம் அங்கீகரிக்கும். நீங்கள் இப்போ உங்கள் சங்கத்தில் 20 உறுப்பினர் இருக்காங்கன்னா இந்த 20 உறுப்பினர்களும் குறைந்தது ஒரு $50 இதை 20 பேர்ட்டையும் வாங்கி இந்த எல்சிஎஃப்க்கு நிதி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சங்கம் கான்ட்ரிபியூஷன் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி பெர்ஃபெக்ட் கோல்டு கீழே ப்ராக்கெட்டில் கான்ட்ரிபியூஷன் கிளப் அப்படின்னு போட்டுக்கலாம். இது எங்கேயும் நம்ம மாவட்டத்தில் கான்ட்ரிபியூஷன் கிளப் இது வரைக்கும் எங்கேயும் இல்லை. ஒரே ஒரு கிளப் இருக்குது, லயன்ஸ் கிளப் ஆஃப் சங்கரங்கோயில். 65 உறுப்பினர்களுக்கும் தலா $50 வச்சு 2018 கான்ட்ரிபியூஷன் கிளப் ஆனது தான் சங்கரங்கோயில் லயன்ஸ் சங்கம். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சங்கத்தில் நிறைய கம்மியாக தான் இருக்கீங்க. 20 பேர் தான் இருக்கீங்கன்னா 20 பேருக்கு ஈரஞ்சா $10,000 $85,000 வரும். இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் சங்கமும் கான்ட்ரிபியூட்டிங் கிளப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம எல்சிஎஃப்க்கு நிதி கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும் அப்படி ஒரு கேள்வி வரும். ஏன்னா நீங்கள் லாயராக இருக்கனால கேள்வி கேட்டு குறுக்கு கேள்வி கேட்டு பழக்கமாக இருக்கும். எல்சிஎஃப்க்கு நம்ம ஏன் நிதி கொடுக்கணும்னு. நாம் கொடுக்குற இந்த எல்சிஎஃப் நிதி நமது மாவட்டங்களில் நடக்கக்கூடிய
பள்ளிகளுக்கு இன்றைக்கி நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10-15 பள்ளிகள் இருக்குது. உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், சிபிஎஸ்சி எல்லா பள்ளியும் இருக்குது. அனைத்து பள்ளிகளும் எல்சிஎஃப் நிதியை வாங்கி இன்றைக்கி கட்டியிருக்காங்க. நான் ஆளுநராக பதவியேற்று 1 மாத காலத்திற்கு ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் லயன் சங்கத்திற்கு அவருடைய சிபிஎஸ்சி பள்ளி நடத்துவதற்கு 1 கோடி ரூபா வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி வத்திராவரப்பில் ஒரு பள்ளிக்கு 1 கோடி வாங்கி கொடுத்து அதுவும் வேலை முடிகிற ரூபாய் இருக்குது. சிவகாசி இண்டஸ்ட்ரியல் டவுனுக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு அவங்க பள்ளியுடைய பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. இப்போ பன்னாட்டிலேருந்து நமக்கு சொன்ன அறிவுரை, ஏற்கனவே 2 கிராண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு பள்ளி வேலையை முடித்து நீங்கள் ரெக்கார்டை சப்மிட் பண்ணுங்கள், அடுத்து உங்களுக்கு அந்த நிதியை தாரோன்னு இருக்காங்க. இந்த நிதி நாம் கொடுக்கக்கூடிய நிதி 2% தான் பன்னாட்டுக்கு எல்சிஎஃப்க்கு, ஆனால் வாங்கக்கூடியது 20%. இது போக நம்ம எவ்வளவு நிதி நிறைய இன்னைக்கு எல்சிஎஃப்ல நிறைய இதுக்கு இந்த ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஓல்டு ஹோமேஜ், அனாதை குழந்தைகள் ஆஸ்பத்திரி, டயலிஸ் சென்டர், இந்த மாதிரி நிறைய இதுக்கெல்லாம் நிதி வாங்கலாம். வாங்கி நம்ம அதை கட்டடம் கட்டலாம். இப்போ சொந்த கட்டடம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஓல்டேஜ் ஹோம் கட்டலாம், அனாதை குழந்தைகள் இது கட்டலாம். இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு எல்சிஎஃப்லேருந்து நிதி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு உறுப்பினர் $20 கொடுத்தா போதும். $20 எல்லா உறுப்பினரும் கொடுத்தா தான் உங்களுடைய சங்கம் கிளப் எக்ஸலண்ட் அவார்டு வாங்குவதற்கு தகுதி பெறும். அதை செய்வீர்களா? முதல்ல நீங்கள் ஒரு எம்ஜிஏ பண்ணுங்க. உங்கள் பேர் சொன்னீங்க திரவியம். அடுத்து நான் அவங்கள பார்க்கும்போது திரவியம் எம்ஜிஏன்னு உங்களுக்கு பட்டம் வரணும். பார்த்துங்க. நன்றி. எங்கள் கிளப் அட்மினை மீறி ஒரு சங்கம் எதுவும் செய்ய முடியாதுங்க. அவருக்கு பாஸ்வேர்டு இருக்குது. பாஸ்வேர்டு இருக்கிறதுனால அவர் உறுப்பினர்களை சேர்க்கவும் செய்யலாம், எடுக்கவும் செய்யலாம். இது வரைக்கும் அவர் சேர்த்துருக்காரு, எடுக்கலை, பிரச்சனை வந்தால் எடுத்துருவார். அதனால் சக்தி வெங்கடேஷை பார்த்தா எல்லோரும் வணக்கம் போட்டுங்க. இந்த கிளப் மெம்பர்ஸு, அடுத்த கிளப் மெம்பர்ஸ் எடுக்க முடியாது என்ன. அதனால் எங்கள் அண்ணன் உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய தெய்வ பக்திமான், யாரையும் படக்குன்னு எதுவும் சொல்ல மாட்டார். அதனால் கிளப் அட்மின் நமது பன்னாட்டு இயக்கத்தில் 4 வருஷம் தான் இந்த பதவி கொண்டு வந்து. ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, சங்கம் தொய்வில்லாமல் செயல்படுவதற்கு செக்ரட்டரியால் முடியலை, செக்ரட்டரிக்கு உறுதுணையாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பன்னாட்டிலேருந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பதவியை உருவாக்குனாங்க. இப்போ கிளப்பை பொறுத்த மட்டும் பிரசிடெண்ட் முதல் ஆள், 2வது இமீடியட் பாஸ் பிரசிடெண்ட், 3வது ரேங்க், 3rd ரேங்க் தான் இந்த கிளப் அட்மின். இவங்க இந்த அட்மின் இவங்க தனியாக பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். செயலாளர் செய்யாததை, அவர் செய்த சேவைகளை பன்னாட்டுக்கோ அல்லது கூட்டு மாவட்டத்திற்கோ தெரியப்படுத்துவது மை போர்ட்டலில் அந்த இதெல்லாம் ஏற்றுறதெல்லாம் இவரும் செய்யலாம். இதை பற்றி ஏற்கனவே நல்லா தெரியும். இந்த உறுப்பினர் சந்தா கொடுப்பான், கொடுக்க மாட்டான், இவன் வருவான், வரமாட்டான், இவன் இருக்கவா வேண்டாமா அப்படின்னு அவரே மனசில் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். யாரை எடுக்கணும், யாரை சேர்க்கணும்னு. அந்த வகையில் அனைத்து அதிகாரமும் பெற்றவர் தான் இந்த கிளப் அட்மின் சக்தி வெங்கடேஷ் அவர்கள். நீங்கள் அதற்காக உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டாம். தலைவர்களுடனும் சங்க உறுப்பினர்களும் கலந்து பேசி எது செய்தாலும் அவர்களோடு உறுதுணையாக இருந்து இந்த சங்கத்தை வளர்ப்பதற்கு பாடுபட வேண்டும். செய்வீர்களா? நன்றி. அடுத்த வருஷம் நீங்கள் தலைவர் இந்த சங்கத்துக்கு. அப்படி தான் போட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிங்கள, அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விபி, அடுத்த ஆண்டு இந்த சங்கத்துக்கு தலைவராக வர போகிறீங்க. தாமஸுக்கு அடுத்து நீங்கள் தான் தலைவர். என்ன உங்களுடைய பணி என்னென்னா, ஏற்கனவே நீங்கள் செயலாளர், தலைவர் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு தலைவர் கூட போயிருப்பீங்க நிகழ்ச்சிகளுக்கு. தலைவர் இந்த சங்கத்தில் என்ன செஞ்சார், ஏது செஞ்சார் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு வரக்கூடிய தலைவர் தாமஸ் என்ன பண்ணுறாரு, எப்படி சங்கத்தை கொண்டு போகிறாரு, என்ன மாதிரி சேவைகள் செய்கிறாரு, இந்த சேவையை செய்வதற்கு என்னென்ன திட்டங்கள் தீட்டுறாரு, எத்தனை கமிட்டி போடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் உடனிருந்து நீங்கள் ஓராண்டு காலம் அவருடன் சென்று உங்களுடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டியது தான் உங்கள் வேலை. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பிரசிடெண்ட் என்னென்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்து நீங்கள் தலைவராக பொறுப்பெடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பணியெல்லாம் செய்யறதுக்கு லேசாக இருக்கும். உங்களுடைய பணி செய்வீர்களா? நன்றி. வீட்டுக்கு போவோன்னு ரொம்ப ஆனந்தமாக இருக்கார். என்ன அப்படி உங்களை லேசாக விட்டுற மாட்டாங்க. என்ன இனிமேல் தான் உங்களுடைய பணி ஆரம்பிக்கும்.
இந்த காலரை விட்டு கலட்டி அடுத்த தலைவர் வரக்கூடிய தலைவரிடம் கொடுத்தாலும் அந்த தலைவர் எவ்வாறு செயல்படுகிறார், அந்த தலைவருடைய பணி என்ன, நம்மளை விட அதிகமாக செயல்படுகிறாரா, நாம் செய்த பணியை அவர்களிடம் தொய்வாக விட்டுவிட்டாரா, அதெல்லாம் கண்காணிக்கணும். எத்தனை கமிட்டி போட்டீங்க, ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத அவருக்கு முதல்ல விவரமாக சொல்லிடணும். இதெல்லாம் உங்கள் பணி. செய்வீர்களா? நன்றி. ஒரு சிறு அறிமுகம். இவர் லயன்ஸ் இயக்கத்தில் 5 ஆண்டு கால அனுபவம். சொந்த ஊர் தியாகராஜ நகர். கடந்த 10 ஆண்டுகளாக தியாகராஜ நகரில் ஜெயா திருமண மண்டபத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிறார். அது மட்டும் அல்லாமல் ஜெயா கேட்டரிங் சர்வீஸ் நிறுவனத்தையும் கடந்த 6 ஆண்டுகளாக நடத்தி வரும் பெருமை இவரே சேரும். 2 தொழில்களிலும் பல்வேறு விருதுகளை பெற்று பெருமை சேர்த்த பெருமை இவரே சேரும். இவரை இந்த சங்கத்தின் பொருளாளர் பொறுப்பை அமைத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே வெங்கட்ராமனை பற்றி நல்லா தெரியும். ஏற்கனவே திருநெல்வேலி கோல்டு லைன் சங்கத்தில் இருந்தவர். அவருடைய ஹோட்டலுக்கு அவருடைய பில்டிங்க்கே நான் போயிருக்கேன். அங்கே வச்சு நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துருக்கேன். உண்மையிலேயே இந்த சங்கத்தினுடைய நிதி அமைச்சர் நீங்கள் தான். எவ்வளவு நிதி வந்தாலும் உங்களுக்கு தான் வரணும். அதனுடைய முதுகெலும்பு நிதி அமைச்சர். உங்கள் சங்கத்தினுடைய சந்தா எவ்வளோ தெரியுமாண்ணே? 10,000 ரூபா. இது வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட சந்தா வசூல் பண்ணியிருக்கீங்க? அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட்டம் போட்டிருப்பாங்க. அதிலேயே முடிவு பண்ணியிருப்பாங்க வெங்கட்ராமன் தான் இந்த அடுத்த கிளப்புடைய பொருளாளர் அப்படின்னு. அப்படி சொல்லவுமே உங்களுக்கு என்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி பிறந்துருச்சோ அன்னைக்கே உங்கள் உறுப்பினர்களிடம் நீங்கள் சந்தா வசூல் பண்ணி ஆகணும். இது கட்டியாச்சு, இது கிடையாது, 1 லட்ச ரூபா மிச்சம் இருக்குது. இந்த ரூபாயை வச்சு இந்த ஆண்டு பன்னாட்டு இயக்குநருக்கு அறிவித்த 12 மாதமும் ஒவ்வொரு திட்டங்கள், சேவை திட்டங்கள் செய்யணும். அதற்கு உங்கள் சங்கத்திலிருந்து இந்த நீங்கள் வசூல் பண்ண ரூபாயெல்லாம் செய்யணும். இது பத்தாது, பற்றாக்குறை வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் ஏதாவது நடத்தலாம். ஒரு நாடக நிகழ்ச்சி அல்லது ஏதாவது ஒரு பாட்டு கச்சேரி, இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம், இந்த மாதிரி ஏதாவது வைத்து உங்களுடைய சங்கத்திற்கு நிதி சேர்க்கலாம். அதுவும் முடியாவிட்டால் வசதி படைத்தவர்கள் யாராவது உங்கள் சங்கத்தில் இருந்தால் அவர்களிடம் வாங்கி உங்கள் சங்கத்திற்கு உண்டான சேவைகளை செய்யலாம். இதுதான் ஒரு பட்ஜெட் நிதி அமைச்சருடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வரவு செலவு கணக்குகளை இயக்குநர்கள் கூட்டத்தில் மாதம் ஒரு முறை சமர்ப்பிக்க வேண்டும். 3 மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் சங்க கூட்டத்துடைய கிளப் நீங்கள் உங்களுடைய நிதி நிர்வாகத்தை சரியாக வைத்திருந்தால் நீங்கள் நல்ல ஒரு பொருளாளர் என்ற பெயர் வாங்குவீர்கள். இதுதான் உங்கள் பணி. செய்வீர்களா? ரைட், நன்றி. வாங்க. ஆசிரியர் பெருமானு என்ன +2 10th என்னோட வீட்டம்மா ஒரு ஆசிரியர் தான், தலைமை ஆசிரியர். ஆமாம், உண்மையிலேயே நீங்கள் இந்த சங்கத்தினுடைய செயலாண்மை தலைவர். இந்த சங்கத்தை பொறுத்த மட்டும் செக்ரட்டரிக்கு தாங்க எல்லா அதிகாரம் இருக்குது. எந்த கடித போக்குவரத்து பன்னாட்டில் இருந்தாலும் சரி, கூட்டு மாவட்டம் இருந்தாலும் சரி, மாவட்டத்தில் இருந்தாலும் கடிதம் உங்களுக்கு தான் வரும். ஒரு கவர்னர் பேசுனாலும் செக்ரட்டரி இருக்காங்களா, செக்ரட்டரி தான் விவரம் சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் சங்க தலைவரிடம், சங்க உறுப்பினர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சங்கத்துடைய செயலாளர் எந்த நேரமும் காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் தலைவர்கிட்ட பேசலாம். தலைவரே, இன்றைக்கி எனக்கு ஸ்கூல் லீவாக இருக்குது, இன்றைக்கி ஏதாவது சர்வீஸ் பண்ணலாமா, என்ன முடிவு பண்ணலாம், இல்லை அடுத்த வாரம் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தலைவர், பொருளாளர், உறுப்பினர்கள் அனைவரிடமும் நீங்கள் உங்களுடைய கலந்துரையாடலை பகிர்ந்து கொள்ளலாம். காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் 10 நிமிஷம்னா உடனே எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம செக்ரட்டரி எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்லையா, நம்மகிட்ட காலையிலேயும் சாயங்காலம் பேசுகிறாரு அப்படின்னு உங்கள் மேலே ஒரு நல்ல எண்ணம் வரும். ரைட், நன்றி. இத்தனை பேர் ஆர்ப்பரித்து கைதட்டும் போது நீங்கள் தலைவரை வேண்டான்னு சொல்கிறீங்க தம்பி. உண்மையிலேயே நமது நிகழ்ச்சி தொகுப்பாளர் தம்பி மாரியப்பன் சொன்ன மாதிரி எந்த ஆளுநராக இந்த மாவட்டத்தில் ஆட்சி புரிந்தாலும் கண்டிப்பாக தம்பிக்கு ஒரு பதவி உண்டு. அவராக வேண்டாமல் நிராகரித்தால் மட்டுமே பதவி கிடைக்காது. இந்த ஆண்டில் வரக்கூடிய ஆண்டு இந்த மாவட்டத்தில் ஒரு சிறப்பான தலைமை பண்பை பதவியை எடுத்து நடத்த காத்திருக்கிறார் நம்ம தாமஸ். உண்மையிலேயே அவருக்கு இந்த நேரத்தில் முதற்கண் வாழ்த்துக்களை சொல்லுவேன். தம்பி, இந்த சங்கத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் நீங்கள் தான். உங்கள் கையில் தான் இந்த சங்கம் இருக்குது.
இந்த சங்கத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், எத்தனை கமிட்டிகளை இந்த சங்கத்திற்கு கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு கமிட்டியினுடைய பணி என்ன, அந்த கமிட்டி சிறப்பாக செயல்படுகிறதா அப்படிங்கிற பணி தான். அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கும் உங்களுக்கும் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டத்தை நீங்கள் தீட்ட வேண்டும். அதே மாதிரி ஒரு தலைவராக பொறுப்பெடுக்கக்கூடியவர் சமுதாயத்திலும் அரசாங்கத்திலும் உண்மையிலே ஒரு சிறந்த இடத்தை பிடிக்கக்கூடியவர். ஒரு அரிமா சங்கம் அரசாங்கம் செய்யாததை அரிமா சங்கம் செய்யும் சொல்லுவாங்க. இன்னைக்கு எந்த ஒரு பேரிடர் நிகழ்வுகள், அசம்பாவிதங்கள், மழை, வெள்ளம், பூகம்பம் எது வந்தாலும் கலெக்டர் கூப்பிடக்கூடியது அந்த சேவை தொண்டு இயக்கத்தை தான். அந்த தொண்டு இயக்கத்தில் நம்ம லயன்ஸ் இயக்கம் தான் முன்னணியில் இருக்குது. இன்றைக்கி உலகத்திலேயே சேவை செய்யக்கூடிய ஒரே இயக்கம் லயன்ஸ் இயக்கம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இப்போ ஏன்னா அப்போ தான் தெரியும், திருநெல்வேலி கோல்டு பர்ஃபெக்ட் லயன்ஸ் சங்கத்தினுடைய தலைவர் அமல் தாமஸ்னால் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு உங்கள் மனதில் திகழக்கூடிய அளவுக்கு நிரந்தரமான ஒரு திட்டத்தை உங்கள் சங்கத்தில் நீங்கள் வழிநடத்த வேண்டும். அதே மாதிரி புதிய சங்கங்களை உருவாக்குவதற்கும் புதிய உறுப்பினர்கள் இயக்குநர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து அதே மாதிரி எத்தனை சேவை செய்தாலும் பொதுமக்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் உங்களுடைய சேவை இருக்க வேண்டும். ஏதோ செஞ்சோம் கொடுத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பொதுமக்களுக்கு அதனால் பயன் இருக்கணும். இந்த மாதிரி பணிகள்லாம் செய்கிறது தான் ஒரு தலைவரோட பணி. இதையெல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும். செய்வீர்களா? நன்றி, வணக்கம். இல்லை ஜோர கையெடுங்க. நமது இந்த இயக்கத்தின் பிதாமகன் நமது முன்னாள் ஆளுநர் லயன் KS மணி PMJ அவர்களும் இங்கு வருகை புரிந்து உங்களெல்லாம் வாழ்த்த இருக்கின்ற RCZC கைடன்ஸ் அன்பு தம்பி கருப்பசாமி அவர்களும் இணைந்து முத்தலைவரிடம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி இப்பவுமே அவர் RCZCக்காக ஒரு கொல்லிமலையில் ஒரு ஹோட்டலில் 2,60,000 ரூபா கொடுத்து புக் பண்ணியிருக்காரு. இது யாருமே செய்ய முடியும்? ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும் என்ற ஆற்றல் படைத்தவர் தான். 1.5 15 லட்சம் உறுப்பினர்கள் இந்த இயக்கத்தில் 27வது ஆண்டுக்குள் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நமது பன்னாட்டு இயக்கம் எவ்வளவு உறுப்பினர்களை சேர்த்தாலும் அந்த மே ஜூனில் உதிர்வு நிறைய இருக்கு. அதனால் 14,20,000 உறுப்பினர்களை சேர்த்தாலும் இன்று 1,67,000 உறுப்பினர்கள் குறைந்து மீண்டும் 13,65,000 வந்துருச்சு. கோட்டு A மாவட்டம் 4 புதிய சங்கங்களை கொடுத்துள்ளது. அவர் அந்த அவார்டுக்கு தகுதி பெற்றுள்ளார் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். அதே மாதிரி உறுப்பினர் பெருக்கத்திலும் தயவு செய்து அனைத்து சங்கங்களும் உறுப்பினர்களை ப்ளஸில் கொடுக்க வேண்டும். எந்த சங்கமும் மைனஸ் உறுப்பினராக ஆகாமல் பார்த்துக்குங்க. எல்லா சங்கத்தினுடைய பதவியேற்றுள்ள முத்தலைவர்கள் உண்மையிலே இந்த ஆண்டு சிறப்பான ஒரு முத்தலைவர்கள், அதாவது பொன்னான தலைவர்கள். தம்பி தாமஸ் தலைமையில் இந்த சங்கம் மென்மேலும் வளர்ந்து மாவட்டத்திற்கும் கூட்டு மாவட்டத்திற்கும் பன்னாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும். அந்த வகையிலே இங்கு வருகை புரிந்துள்ள அத்தனை பேருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். காலை மாலை என பாராமல் 20 நாட்களில் 23 சங்கங்களுக்கு சென்று முத்தலைவர்களை பொறுப்பில் அடக்க பெருமை நம்ம கூட்டு மாவட்ட தலைவராக சேரும் என்பதை கூறிக்கொண்டு சங்கத்தின் தலைவர் அவர்கள் சிறப்பு பொன்னாடை போட்டு நினைவு பரிசு வழங்குமாறு ஆண்டுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு என்னை
என் சங்கத்தின் பட்டய தலைவர் லயன் சக்தி வெங்கடேஷ் மற்றும் முன்னாள் தலைவர்கள் லயன் சில்வர், லயன் ராஜகுரு, லயன் சுகுமார் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதற்கண் நன்றிகண்ட வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை பண்புக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த என் அன்பு சகோதரர் கொடை வள்ளல் லயன் கூட்டு மாவட்ட தலைவர் லயன் ஐயாத்திரன் அவர்களுக்கு முதற்கண் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினம் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைக்க வந்திருக்கும் நெல்லை முன்பகுதியை சேர்ந்த முன்னாள் ஆளுநர் நான் ஒரு இயக்கத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் என்றால், நான் சிறுவயதில் வேலை பார்க்கும்போதும் சரி, சிறுவயதில் கடை வைத்துக்கொண்டும் சரி, உண்மையிலே பஜாரில் 2 பேர் தான் பேர் போட்டுப்பாங்க. லயன் கனகசுபாரதி, லயன் KS மணிங்கிறது. அப்போ வேலை பார்க்கும்போது வைக்கும்போது நமக்கு பேர் முன்னாலெல்லாம் லயன்கிற பேர் வருமானு ஏங்கின காலமாக உண்டு. உண்மையிலே இவங்க 2 பேருக்கும் உண்மையிலே அதுக்கு ஒரு குருவாக சொல்லணும்னா அவருக்கு முக்கிய பங்கு உண்டு. இந்த எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் சங்கத்தில் அழைப்பு கொடுத்த உடனே எந்த ஒரு சிறிய நிகழ்வாலும் சரி, பெரிய நிகழ்வும் கேட்டோன்னே கண்டிப்பாக இருக்கிறேன் தம்பி என்று சொல்லி எங்கள் சங்கத்துக்கு புதிய உறுப்பினர் இருக்க வந்திருக்கும் முன்னாள் ஆளுநர் சொர்ணமகால், எல்லாத்துக்கும் தெரியும், சொர்ணமகால் மண்ட உரிமையாளர் லயன் KS மணி, முன்னாள் ஆளுநர் KS மணி அவர்கள் இந்த மாதத்தை வருக என்று வரவேற்று யாரா கஷ்டப்பட்டாலும் நம்ம கூட சேர்ந்து பார்த்தேன். கடைசி பார்த்தா இந்த மனுஷன் தான் கஷ்டப்பட்டால் மாதிரி தெரிஞ்சாண்டு முதல் சேர்ந்து அன்னைக்கு ஃப்ரெண்டானோம். இன்னும் வரைக்கும் அந்த நட்பு ரொம்ப தொடர்ந்துட்டே இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தெரியும் இந்த மனுஷன் கஷ்டப்பட்ட மனுஷன் பார்த்தா அதுக்கப்புறம் தெரிஞ்சு உள்ள எனி டைம் ஃபாரின்ல இருப்பார், அது ஆப்பிரிக்காவில் இருப்பார். என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், முந்திரி பருப்பு வியாபாரம். இன்னைக்கு முந்திரி பருப்பு வியாபாரம் பார்ப்பாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பார்க்குறாரு. இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டும் பண்ணிட்டு இருக்காப்புல, எல்லா துறையிலும் இருக்காப்புல. அவரும் நேரத்தில் 2 வருஷம் ஆர்சிஎஸ் கோஆர்டினேட்டர் எண்ணற்ற பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு நாளும். அவரும் இந்த நேரத்தில் வந்து உண்மையிலே ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தோடகலத்தில் இருக்காப்புல, அவர் இந்த ஆண்டு மண்டல தலைவராக பொறுப்பேற்றிருக்காப்புல. அவருடைய மண்டல மாநாடு வந்து 30 மாதம் பார்த்திருக்கிறது. கண்டிப்பாக எங்களுடைய சங்கம் உங்களுக்கு பக்கப்பாக வந்து எங்களுடைய மண்டல மாநாடு திருநெல்வேலியில் வெற்றி மண்டல மாநாடு அமையும் என்று இந்த சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு தான் முதல்ல அவரை பார்த்தோன்னே யாருன்னு இன்னும் தெரியாது. ஏன்னா போன வருஷம் டேரக்டில் சுற்றி பார்த்தா யாரும் தெரியும், டேரக்டில் இல்லை. போன வருஷம் தான் சேர்ந்துருக்காப்புல, இந்த வருஷம் டிசி இன்சூரன்ஸ் போட்டுக்காப்புல. அண்ணனை யாருக்கும் நல்லா தெரியும், கோடி சாகரில் டெய்லி பார்க்கக்கூடிய நபர். புல்லட்டில் உண்மையிலேயே டெய்லி புல்லட்டில் ஃப்ரெஷ்ஷாக மனுஷன் ஸ்லோவாக போவார், ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக போட்டுப்பார். அவர் என் தம்பி கிளாஸ்மேட்டு இன்னைக்கு வந்தோன்னு பார்த்தா அண்ணன் நீங்கள் அப்படின்னு அதிர்ச்சியாக இருந்துச்சு. உண்மையிலே இன்னும் ஒரு நிலங்களில் நல்ல பெரிய பதவியில் பெற வேண்டும், ஏகத்துக்கான நிறைய உழைக்க வேண்டும் என்று தந்தை கேட்டுக்கொள்கிறேன். அவர்களும் வருக என்று வந்து மாற்றில் வருவார்கள் நான் வர வைக்கிறேன். அடுத்து எனக்கு செக்ரட்டரியாக பொறுப்பிட்டு வாத்தியார். உண்மையிலே சொல்லவே வேண்டாம், இன்னும் கடைசி பதட்டத்தில் இருக்க வேண்டியிருக்கு. வந்துடுவீங்களா பார்த்தா கடைசி தான் வந்து கை கொடுக்காப்புல. உண்மையில் அவருக்கு எனக்கு இந்த வருஷம் செக்ரட்டரியாக கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அவரும் தன்னத்தில் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். செக்ரட்டரியாக பொருளாளர் ஏற்கனவே சொல்லவே வேண்டாம். வெங்கட்ராமன் 5 வருஷமாக எங்கள் கூட தான் இருந்துட்டு இருக்காரு. எந்த ஒரு நிகழ்ந்தாலும் முதலாக வந்துடாப்புல. இன்னும் அவருக்கு வந்து சீக்கிரம் போகணுங்கிறது அவருடைய விருப்பம். இந்த ஆண்டு உங்களை எல்லாமே 8:30 மணிக்கு முன்னாடி கண்டிப்பாக சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பணும்னு தனித்து தோணும். எனக்கு இந்த நேரத்தில் அவரும் வந்து பொருளாளர் கிடைச்சது ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எல்லாமே வந்திருக்காப்புல. டான்ஸ் சிட்டியோட பட்டய தலைவரில் எனக்கு ஃபோன் முடிச்சு தம்பி கண்டிப்பாக வரணும் அப்படின்னாப்புல. பட்டய தலைவர் வந்திருக்காப்புல. ஜானகிராம் வந்து நின்று முன்னாள் கேபினட் செக்ரட்டரி முருகன் வந்திருக்காப்புல. கேபினட் ஜாயின்ட் செக்ரட்டரி ராஜா வந்திருக்காப்புல. அண்ணனின் வலதுகரம் சொல்ல பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு மாசாபுரம் ஒப்படைச்சோம். உண்மையிலே அன்றைக்கி 5 நாள் ஃப்ரீயாக இருக்கேன், ஒரு வேலை எனக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஜெட் நாய்ப்பினுடைய உழைப்புலாம் உங்களை 2000 கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் நான் கூட எங்கே போனாலும் என் கூட அவர் இருப்பார். எங்கள் வீட்டுக்கு போனால் நானும் அவர் உங்களை போகணும். அவர் நேரத்தில் எங்கே சார் நான் மறந்துட்டேன் முடியாதான். சங்கத்தின் சேவை திட்டமாக படிப்புக்கு ஊக்கத்தொகை, கல்விக்கு ஊக்கத்தொகை, மருத்துவ உதவித்தொகை, இயந்திரங்கள் வழங்குதல், மருத்துவ முகாம் உள்ளிட்ட அனைத்து இந்த ஆண்டு சீரும் சிறப்புமாக செய்து வருகிறோம். எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பட்டய தலைவர் சக்தி வெங்கடேசன் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தாய்லாந்தில் நடத்திய பெருமை இவரையே சேரும்.
5,75,75,510 ரூபாய் செலவில் சேவை திட்டங்களின் இவரது கரங்களால் நிறைவேற்றப்பட்டது என்பது பெருமைக்குரியது. ஆளுநருக்கான அன்பும் ஆற்றல் மிக்க புதிய இளைய தலைவர் புதிய நிர்வாகிகளை சங்கத்தில் அமர்த்த பெருமை சேர்த்த கூட்டு நாடு தலைவர் அன்பு சகோதரன் அண்ணாதுரை இந்த சங்கத்திற்குரிய RCCC கைடன்ஸ் அன்பு சகோதரன் கருப்பசாமி அவர்களே, இந்த சங்கத்தினுடைய மண்டல தலைவர் அன்பு சகோதரன் முகமது அலி அவர்களே, பிரின்சிபல் சொல்யூஷன் அன்பு சகோதரன் முகமது இப்ராஹிம் அவர்களே மற்றும் மேடைகளும் போன்று நம் நெல்லை நகரிலே 2 முறை சங்கத்தினுடைய பக்கத்தில் போன நம்முடைய ஒரே நம்பர் சக்தி அவர்களை ஊற்றிக்கொள்ள வேண்டும். இந்த சங்கத்தின் மேல் வளர்ச்சிக்காக கண்டிப்பாக சிறப்பாக சேவை என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய பிரதேச செயலாளர், இன்றைய தலைவர், முன்னாள் மண்டல தலைவர் அன்பு சகோதரன் அமர் தாமஸ் அவர்கள் மிக சிறந்த ஒரு அருமை நண்பர். அது மட்டுமல்ல, நான் சார்ந்திருக்கின்ற இந்த பள்ளி நிலையத்தில் மிக மிக சிறப்பு பணியாற்றி கொடிக்கட்டு பெறும் என்று சொன்னால் அது மிக நல்லது. நடத்திய மண்டல மாநாடு சோனா மகனில் மிக சிறப்பான மண்டலமாக நடத்தி பெருமை சேர்த்த நான் தாமஸ் அவர்களை மனதார வாழ்க்கையில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமில்லை, இந்த ஆண்டு சங்கத்தினுடைய மிக மிக முக்கிய பொறுப்பான தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். மிக சிறப்பாக செயல்பட்டு சங்கத்திற்கும் மாவட்டத்திற்கும் கூட்டு மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக பெருமை சிறப்பாக என்ற அன்போடு கூறிக்கொண்டு அவரை மீண்டும் ஒருமுறை மனதார வாழ்க்கையில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு சோழர்களே, நம்முடைய கூட்டு மாவட்ட தலைவர்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். அவர் தனிக்கையான பணிகள் புதிய பணிகள் அமைப்பது மட்டுமல்ல, அவருடைய முக்கிய குறிக்கோளான அந்த 1.5 மிஷன் இந்த கூட்டு மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றதாக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து அத்தனை சங்கங்களையும் உறுப்பினர் எதிர்வு இல்லாமல் மிக அதிக அளவில் நாம் உறுப்பினர்கள் சேர்த்து நம்முடைய கூட்டு மாவட்டத்திற்கும் கூட்டு மாவட்டத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என உங்கள் அனைவரும் அன்போடு கேட்டுக்கொண்டு நான் மிக மிக சிறப்பாக சேர்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய குடும்பம் என்று சொல்லிக் கொண்டால் மிக நல்லது. அவருடைய மண்டல மாநாடு வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் மிக மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. நாம் அனைவரும் மிக அதிக பதிவு செய்து கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்க வேண்டும் என உங்கள் அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்வதை மற்ற முயற்சி அடைகின்றோம். இந்த சங்கத்துடைய புதிய செயலாளர் ஒரு டீச்சர் தனக்கே சொன்ன பணியினுடைய உதவி மிக மிக சிறப்பாக செய்ய இருக்கின்றார். வருகின்ற காலங்களில் அவருடைய பணியும் கண்டிப்பாக சுருக்க வேண்டும் என அவரையும் மனதார வாழ்க்கையில் மற்ற முயற்சி அடைகின்றோம். அதேபோல் சங்க பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள் மிக சிறந்த நண்பர். அவருடைய பணி மிக மிக சிறப்பாக வேண்டும் என அவரையும் மனதார வாழ்த்துகிறோம். மற்ற ஆண்டு மிக சிறப்பான முறையில் பிரதேச சங்கத்தினுடைய பட்டை தலைவர் என்னுடைய அன்பு வேண்டி விட்டார்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு கலை செய்ய வேண்டும், எல்லா கூட்டத்தில் கலை செய்ய வேண்டும், இதையும் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். நீங்கள் ஒரு சில கதை கேட்டிருக்கலாம், இருந்தாலும் பெயர் இடந்து கலை செய்ய வேண்டும் மற்ற முயற்சி அடைந்தேன். அப்படின்னு மந்திரவார் சொல்றான், என்னன்னு சொல்லுங்க நீங்க அப்படின்னா, நான் 3 வருஷம் ஆகுது, நான் மந்திரவார் சுற்றிட்டு இருக்கிறேன், எனக்கு விமோச்சனம் கிடைக்கணும்பா, அதனால நீ போய் இந்த சாமியிட்ட எனக்கு விமோச்சனம் கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சரியா அப்படியே அதையும் சொல்ல ரொம்ப கேட்டுக்கொள்கின்றேன். இன்று 4 புதிய உறுப்பினரை சங்கத்தை இயக்கப்படுவது. முதலாவதாக திரு உலகநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவரது வயது 59, பாளையங்கோட்டையை சேர்ந்தவர். கட்டப்பம்மன் ஜாக்லோஷன் அவர்கள் வயது 37, சொந்த ஊர் கேடிசி நகர். அரசு ஒப்பந்தராக கடந்த 10 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக பணிபுரிந்து வருகிறார். நண்பர்களே, உங்கள் அனைவரும் மேற்கும் மனதார வரவேற்பதில் வாழ்த்துவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அருமையைக்கு 1910ஆம் ஆண்டு அமெரிக்க நாட்டிலே சிக்காகோ நகரிலே மெல்பின் ஜோன்ஸ் என்ற பேரில் துவக்கப்பட்ட மிக பெரிய இயக்கம் தான் நம்முடைய லயன்ஸ் இயக்கமானது. இதில் முக்கிய சேவை தான். சேவைக்காக துவக்கப்பட்ட ஒரே இயக்கம் நம்முடைய லயன்ஸ் இயக்கம் மட்டும் என்று சொல்வதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் சொன்ன சேர நினைச்சா மனு கொடுத்து கண்டிப்பாக சேர முடியாது. உங்களுடைய சேவை மனப்பான்மை, உங்களுடைய ஒழுக்கங்கள், உங்களுடைய அதான் சொல்லுவாங்களா, அதிகமான சேவை செய்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் கொண்டவங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அதுபோல் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களோட பணி மேலும் சிறக்கணும். அது மட்டும் இல்லை,
உறுதிமொழியை உங்களது வலதுகையை உயர்த்தி ஏற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வலதை தூக்கிடுங்க. அதற்கு முன்பாக எல்லோரும் உங்களுடைய பேரை சொல்லிக் கொடுங்க. பெருமாள் உங்க பேரு, முத்துக்குமார் உங்க பேரு, உங்க பேரு அன்பு நண்பர்கள். நான் சொல்லி திரும்பி சொல்லுங்கன்னா பெண்ணின் பெயருடைய மேல் தோழமையை பெருக்கி தொண்டினை ஆற்றிட திருநெல்வேலி பெர்ஃபெக்ட் கோல் லைன் சங்கத்தின் அழைப்பினை ஏற்று முழு மனதோடும் மன மகிழ்வோடும் ஒரு உறுப்பினராக சேர்கின்றேன். இந்த சங்கத்தின் அனைத்து கூட்டங்களிலும் சேவை பணிகளிலும் தவறாது கலந்து கொள்வேன். இச்சங்கம் எனக்கு அளிக்கும் பொறுப்புகள் அனைத்தையும் விருப்புடன் ஏற்று முழு ஈடுபாட்டுடன் செயலாற்றி சங்கத்திற்கு புகழ் சேர்ப்பேன். சங்க தொகையை தவறாமல் செலுத்துவதுடன் சங்கத்தின் பொருளாதார நிலை சிறப்புடன் இருக்க என்னாலான அனைத்தையும் மனமுழுந்து செய்வேன். உறுப்பினர் எண்ணிக்கையை பெருக்கி தொண்டிலும் தோழமையிலும் சங்க வலிமையை உயர்த்திட உழைப்பேன். லயன்ஸ் இயக்க நிகழ்ச்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பேன். லயன்ஸ் இயக்க அறநெறிகளையும் சர்வதேச லயன்ஸ் சங்க குறிக்கோளையும் தவறாது கடைபிடிப்பேன். சங்க மாவட்ட கூட்டு மாவட்ட மற்றும் சர்வதேச லயன்ஸ் இயக்க அமைப்பு விதிமுறைகளையும் துணை விதிகளையும் முழுமையாக கடைபிடிப்பேன். ஏழையின் வாழ்விலே உலகத்தில் ஒரு சபை மேற்கொண்டு உலகத்திற்கா மட்டுமில்லை, நீங்கள் எல்லா கூட்டங்களும் கண்டிப்பாக வரணும். உங்களை ஸ்பான்சர் பண்ணுவாரு. உங்கள் சேவை சிறக்க மீண்டும் ஒரு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருமை நண்பர் அமலா தாமஸ் அவர்கள் மற்றும் செயலாளராக பதவியேற்றிருக்கும் பிரவீன்குமார் மற்றும் ட்ரெஷரராக பதவியேற்கும் வெங்கட்ராமன், இந்த ஆண்டு அவர்களின் பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தாமஸ் அவர்கள் தலைவராக பதவியேற்றோன்னு சொன்னார். ஏன்னா என் பேரை பார்த்த உடனே தான் அவர் என்கிட்ட வந்து நட்பானார், கருப்பசாமி அப்படின்னு. உடனே சரி நம்ம ஊருக்காரரு நம்ம மாதிரி இருப்பார் அப்படிங்கிற ஒரே இதோடலாம் வந்து என்னுடைய நேமை கேட்டு தான் வந்து என்னை வந்து ஃபஸ்ட்டு வந்து என் கூட பழகணும்னு வந்தார். 2018-19 நாங்கள் மலேசியாவில் போயிருக்கும் போகும்போது என்னுடைய நேம்காக தான் வந்து அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு பழகினார். இன்றளவும் வந்து எனக்கு ஒரு மிக சிறந்த நண்பர். எந்த ஒரு விஷயம்னாலும் ஃபேமிலி விஷயத்துலேருந்து எல்லாமே வந்து என் கூட வந்து எதனாலும் ஷேர் பண்ணிக்கிடுவார். கோல்டு சங்கத்தின் அனைவருக்கும் ஆதரவு தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஆளுநர் திரு ஐயாவர்களை வாழ்த்துகிறேன்.
மற்றும் நேற்று புதிய உறுப்பினர் வைத்திருக்கின்ற KS மணி அவர்களையும் மற்றும் இதனுடைய ஆர்சி கோஆர்டினேட்டர் இருக்கின்ற கருப்பசாமி அவர்களையும் மற்றும் எங்களுடைய டிசி முகமது இப்ராஹிம் அவர்களையும் இந்த கிளப்பின் பிரசிடண்டாக பொறுப்பேற்கின்ற தாமஸ் அவர்களையும் தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம். இந்த மண்டல பொறுப்பெடுத்து நான் வந்து பகிட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து ஐயாத்திரா மாமா வந்து ராஜா ராஜா மைக் அடிச்சுதா அமைதியாருங்க. ஐயாத்திரா மாமா வந்து இன்னும் ராசியனால போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக கவர்னர் பதவி எடுத்திருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு நிலைய கிடையாது. 11,000 நிலையை எடுத்துருக்காங்க. 11,000 நிலையை கொடுத்து 21 பேர் புதுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 91 அவார்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அவருடைய ஆசையை வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 100% ஒத்திசை வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது சொன்னதே ஒரு பெரிய எனக்கு ஒரு வரப்பிரசாதம் அந்த ரயில்ஸை நிறுத்துவோம். ஏன்னா எப்படி மண்டலமானவர்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரி வாங்குறது அப்படிங்கிற சர்வசாதாரணமாக 100% அந்த கேட்டை கொடுப்பாங்க. அதுபோக நான் என்ன செய்யணும் செய்யுங்கிற மாதிரி எனக்கு விரும்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப மீண்டும் ஒரு ஐயாத்திரை கவர்னருடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். அவர்கள் சிட்டி கிளப்ஸோடைய டான்ஸுடைய பஞ்சாயத்து தலைவர் அவரை பற்றி பேசும்போது வெளியே போயிட்டாங்க. அவரும் முதல்ல அவருடைய கடைக்கு வந்து அரிமாலை சேரணும் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய அறிமுகம் தான் வழிகாட்டி தான் என்னுடைய இன்னைக்கு லைன்ஸ் பயணம் அப்படிங்கிற அந்த பெருமைக்கு வெளியே போயிட்டாங்க. இந்த சொல்லுங்க அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவது. அது மாதிரி KS மணி கவர்னர் இருக்கும்போது என்னுடைய மத கல்யாணத்துக்கு வந்து காலை 8 மணிக்கு வந்தால் அவருடைய ப்ரோக்ராம் வந்து அதனால காலை 8 மணிக்கு வந்து என்னுடைய மகளுடைய கல்யாணத்தை ஆசீர்வாதம் ஆனாங்க. அந்த ஃபோட்டோ என்னுடைய குடும்ப ஃபோட்டோ காமிச்சாவிட்டார். அப்போ பேத்தி இழப்பிலே பேத்தி இருக்காங்களா அப்படிங்கிறாப்புல என் பேத்தி ப்ரோக்ராம் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நன்றி வணக்கம். அறிமுகப்படுத்தும் KS மணி PMJF அவர்களே, முகமது அலி ஆர்சி அவர்களே, கருப்பசாமி MG தாமஸ் அவர்களே, செக்ரட்டரி பிரவீன்குமார், ட்ரெஷரர் வெங்கட்ராமன் அவர்களே, உங்களுடைய பணி சிறக்க எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. விழாவுக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.